நேற்று ரேஷன் கடையில் 5000 ரூபா கொடுத்தாங்களா? ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரா? கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரு தெரியுமா? எலெக்ஷன் டைமில் முதல்ல அவங்க வீட்டுக்கு திருட்டுத்தனமாக வந்து 1000 ரூபா 2000 ரூபா கொடுப்பாங்க. கொஞ்சம் அரிசி கொடுப்பாங்க, ஒரு கொலுசு கொடுப்பாங்க, மூக்குத்தி கொடுப்பாங்க, குங்கும சிமிழ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டிசைனாக கொடுப்பாங்க. இப்போ மோடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த தேர்தலுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து மக்களை ஏமாத்துகிற அயோக்கியன்களெல்லாம் பிடிக்கணும்னு நிறைய ஸ்குவாடு போட்டார். அதனால் எலெக்ஷன் டைமில் காசு குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போச்சு திமுகவுக்கு. அதை லீகலாக செய்கிறது ஊழல், அதை லீகலாக செய்யணும் அப்படின்ட்டு 5000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறான்றாரு. எதுக்கு 5000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னார் தெரியுமா? 3 மாதத்துக்கு, அதாவது அடுத்து வர 3 மாதத்தில் எலெக்ஷன்லாம் வந்துருமா. அப்போ வந்து யாரோ வந்து தடுத்துருவாங்களாம் திடீர்னு. அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு 3000 ரூபா. ரெண்டாவது இப்போ வெயில் காலம்லாம் வருது, மகளிர் நீங்கள்லாம் கஷ்டப்படுவீங்களாம், ஐயாவுக்கு அக்கறை. அதனால் வெயில் காலம் வந்துருச்சு, உங்களுக்கு 2000 ரூபா வெயில் காலத்துக்காக கொடுக்குறேன்னாரு. போன வாட்டியும் இதே மாதிரி ஏப்ரல் மே வந்துச்சா? அப்போ வெயில் அடிச்சிச்சா இல்லை குளிர் அடிச்சிச்சா? வெயில் அடிச்சிச்சா? இல்லைம்மா, அதை சொல்கிறேம்மா. நான் கேட்குறது என்னம்மா, பொதுவாக ஏப்ரல் மே மாதத்தில் ஆமாம் நான் என்ன கேட்குறேம்மா, இந்த வாட்டி உங்களுக்கெல்லாம் வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா ஐயா ஸ்டாலின் கொடுக்குறாரு. பரவாயில்ல, நல்ல மனுஷன். போன வருஷம் ஏப்ரல் மேலே வெயில் தானே அடிச்சிச்சு, அப்போ ஏன் 2000 ரூபா கொடுக்கல? அதுக்கு முந்தைய வருஷம் இருந்துச்சுல, அப்பவும் வெயில் தானே அடிச்சிச்சு, அப்பயும் கொடுக்கல. அப்போ இந்த வருஷம் மட்டும் வெயில் அடிக்குதுன்னா, இந்த வருஷம்தான் தேர்தல் வருது, இந்த வருஷம்தான் உங்களை ஏமாற்ற முடியும். அடுத்த வருஷம் வெயில் அடிக்கும், தருவாரா? தரமாட்டார். இந்த வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஏன் போன வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுக்கல? அப்போ என்ன சொன்னார்? அப்போ நஷ்டத்தில் போயிட்டு இருந்துச்சான், இப்போ ரொம்ப லாபத்தில் வந்துருச்சா.